ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆகாய் 1:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிமு 520 பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமுக்கு திரும்பிய இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்ட துவங்குகின்றனர். நதிக்கு அப்புறத்தில் வசித்த அந்த தேசத்தின் அதிபதிகள் மூலமாக எதிர்ப்பு வருகிறது. ஆலயம் கட்டும் பணி நிறுத்தப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் சோர்வடைந்து போகிறார்கள். சோர்வடைந்த மக்களை ஆறுதல் படுத்தி ஆலயம் கட்டும் பணிக்காக உற்சாகப்படுத்தும்படியாக ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களில் சில நல்ல காரியங்களுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளும் போது நம்முடைய முயற்சிகளை மட்டுப்படுத்தும்படியாக தடைகள் ஏதும் வரலாம். அந்த நேரங்களில் நாம் சிறிதும் சோர்ந்து போகாமல் நாம் எடுத்த அந்த முயற்சியை கைவிடாமல் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையோடு வெற்றி பெற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தேசம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று செயல்படுகின்ற போது யூத தலைவர்களால் மிக பெரிய கஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார். ஆனாலும் இறுதி வரை தான் எடுத்த காரியத்தில் நிலைத்து நின்று ஊழியத்தை நிறைவேற்றினார். நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இயேசு கிறிஸ்துவின் துணையோடு தடைகளை வென்று தேவ அன்பை வெளிப்படுத்தி இயன்ற நன்மைகளை செய்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம். கண்டிப்பாக ஊழியம் செய்வோம். நம் கடமையை நிறைவேற்றுவோம். தேவன் மகிமைப்படுவார். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியின் நாளின் காலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். அன்பின் தகப்பனே, எங்கள் தேசத்தின் அனைத்து கிராமங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட உங்க உதவி தந்தர வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நீதிபரராயிருக்கும் நீரே எங்களுக்காக வழக்காடி எங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்தரளி பரலோகத்தின் நன்மைகளினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் எங்களை ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் பாவ சாப கட்டுகளுக்கு விலக்கி எங்களை காத்துக் கொள்ளவும் நாங்கள் எங்களை சகல தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்ளவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் எங்கள் கையின் பிரயாசங்களில் போக்குவரத்தில் உங்க ஆளுகை வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவருக்கும் உங்க பராமரிப்பும் கண்காணிப்பும் ஒத்தாசையும் ஆலோசனையும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தந்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் திருப்தி ஆக்கிட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டிறுதி தேர்வு எழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவரீர் நல்ல ஞானம் ஞாபகத்தை நினைவாற்றல் தந்து பரீட்சை காலங்களில் எந்த பலவீனங்களோ சுகவீனங்களோ அண்டாதவாறு கேள்விகளுக்கு ஏற்ற விடைகளை சரியாய் குறிப்பிட்ட நேரத்தில் பிழையின்றி எழுதத்தக்கதான கிருபைகளையும் சிறப்பான முறையில் அவர்கள் தேர்ச்சி அடையவும் தேவரீர் கிருபை செய்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் நடைபெறும் துணிகர பாவங்கள் கர்த்தர் வெறுக்கிற சகல அருவருப்புகளும் நீங்க செய்து சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள வாழ்க்கையை தொலைத்து சமாதானத்தை இழந்து நிற்கும் மக்களை தேவரீர் உணர்வடைய செய்யவும் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் மீட்கப்படவும் விடுதலை பெறவும் ரட்சிப்பை பெற்று அனுபவிக்கவும் தேவன் வழிநடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து மக்களும் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் முழு மனதோடு உம்மை சேவிக்கவும் மனம் திரும்பவும் பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் பரிசுத்தமாக வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிரிவினை நாவியின் கிரியைகள் அழிக்கப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் சகோதரர்கள் தேவ ஐக்கியத்தோடு வாழவும் தேவரீர் தயவு செய்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் அவர்கள் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காலநிலை மாற்றத்தினாலும் கடும் குளிரினாலும் பனி புயலினாலும் வெப்பத்தினாலும் பலவீனமாய் சுகவீனமாய் வியாதியோடு வீடுகளிலும் படுக்கையிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறுகிறவர்கள் தெய்வீக சுகத்தை அனுபவிக்கவும் பூர்ண ஆயுசுடன் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் சுமையினால் மன அழுத்தத்தோடு வாழுகிறவர்கள் துயர் துடைக்கப்படவும் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறந்திடவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் தேவரீர் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கர்த்தரை அறிய அறிவில் வளரவும் ஆளுகிறவர்கள் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கஞ்சா புகையிலை பழக்கங்களினால் சீரழிகிறவர்கள் பாவக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படும், குடும்பங்களில் துன்பம் துயரங்கள் நீங்கி மகிழ்வான சூழ்நிலை ஏற்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மிஷினரிகள், ஊழிய ஸ்தாபன பொறுப்பாளர்கள் அவர்தம் குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கப்படவும் பாதுகாப்பாய் பணித்தளங்களில் தேவ மைமைக்கென்ற செயல்படவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் திருமண வயதடைந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை தந்தரலாம். கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்பவர் வாழ்வில் அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதியான மகிமை உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.